ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஆட்டம் இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு ஆட்டம் எடுத்திருக்கேன், நான் இங்கே ஒரு ஆட்டம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 2 ஆட்டமும் இப்போ ஒரு கோவலன் பாண்டில் இருக்குது. ஓகேவா? என்ன பாண்டில் இருக்குது அப்படின்னா கோவலன் பாண்ட். கோவலன் பாண்ட் மீனிங் அப்படின்னா என்னென்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போனா இதுவும் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், இதுவும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இதை ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது குளோரின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? அதுகிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். ஆனால் குளோரின் அப்படின்னு பார்த்தா 17 இருக்கும். புரியுதா? 17 எப்படி ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா 2 8 7 இது இந்த ஷெல்ஸ் தான் இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. இப்போ HCl என்ன தெரியுங்க தானே? ஓகேவா? ஹைட்ரோக்ளோரிக் இருக்கு இல்லையா? அந்த ஹைட்ரோக்ளோரிக் கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகும்? இந்த ஹச்சும் சிஎலும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கிரியேட் ஆகும். இப்போ கோவலன் பாண்ட்னா என்னன்னு தெரியும்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுதுன்னா, இது என்ன பண்ணுதுன்னா இதோட ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. குளோரினில் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குல்ல, இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானை இதோட கொடுத்து இதுவும் பேரப் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் 2 இருக்குது, சிஎலுக்கும் இந்த லாஸ்ட் ஷெல்லில் வந்து 2 8 8 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அப்படி தான் இந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது இல்லையா? ஓகேவா? இது ஒன்று கொடுக்குது, இது ஒன்று கொடுக்குது. இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் யாருக்கிட்ட இருக்கும்? புரியுதா? இப்போ 2 பேர் சேர்ந்து அவார்டு வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவார்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். அப்போ யாருக்கு இதில் கொஞ்சம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். புரியுதா? அது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது என்ன பண்ணாது அப்படின்னா இந்த எலக்ட்ரானை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காது. ஓகேவா? இதே குளோரினாக இருக்குது அப்படின்னா அதோட ஷெல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கிடைக்கிற எலக்ட்ரானை இது இதோட பக்கமாக வச்சுக்கும். புரியுதா? அப்போ கிரியேட் ஆகக்கூடிய HCl எது ரொம்ப டாமினேட் பண்ணும் அப்படின்னா இந்த Cl. ஏன்னா அதில் ஷெல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கிற எலக்ட்ரானை இதை அது பக்கமாக கொண்டு வந்து வச்சுக்கும். ஓகேவா? அப்படி வைக்கும் போது என்னென்னா HCl இருக்கும். ஓகேவா? இப்போ HCl இருக்குது, இது பிரிஞ்சிச்சுன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா H+, Cl-. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகேவா? ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட்டை நீங்கள் பிரிச்சிங்கனாலே அது H+ன்னு பிரியணும். இதே பேஸாக இருந்தால் OH- பிரியும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ H+ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? ப்ளஸ்னாலே என்ன மீனிங்? கேட்டயான். ஓகேவா? மைனஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா ஆனயான். கேட்டயான் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வெளியில் கொடுத்துருக்கும். ஓகேவா? அப்போ கொடுத்துட்டு ஹச்சுங்கிறது அதோட எலக்ட்ரானை யார் பக்கமாக கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎல்கிட்ட கொடுக்குது. அதுதானே ஒரு மைனஸ்னால் ஆனயான் அப்படின்னா ஏதோ ஒரு எலக்ட்ரானை யார்கிட்டேருந்தோ இருந்து வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது புரியுதா? அப்போ கோவலன் பாண்டில் இருக்கக்கூடிய 2 ஆட்டம்ஸ், ஓகேவா? கோவலன் பாண்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆட்டம்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா எதுக்கு அதிகமாக வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கோ, ஓகேவா? எலக்ட்ரானை எது கவர்ந்து நல்லா இழுக்குமோ அந்த பக்கமாக வந்து அந்த ஒரு எலக்ட்ரான் போயிடும். அதுக்கு பேர் தான் என்னென்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்குறோம்? அதில் எது ரொம்ப சின்னதாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எது சின்னதாக இருக்குது, ஷெல்ஸ் எது கம்மியாக இருக்கோ அது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்கோம். அதாவது டொனேட் பண்ணிங்கன்னா இன்னொரு எலக்ட்ரான் பக்கமாக இதோட எலக்ட்ரான் மூவ் ஆயிருந்துருக்கும். ஓகேவா? இப்போ இந்த புக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? HCl. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணுது. HClன்னு க்ரியேட் ஆகுது. புரியுதா? அது லாஸ்ட்டில் என்ன ஆகுது? H+ஆக மாறிட்டு இன்னொன்று Cl- மாறிட்டு. புரியுதா? அப்போ இந்த கிடச்சிருக்க அந்த ஒரு எலக்ட்ரானையும் அதிகமாக ஷெல் இருக்கிற குளோரின் எடுத்துக்கும். எது எடுத்துக்காது அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்காது. ஓகேவா? இதுதான் என்னென்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகேவா? இப்போ செகண்ட் என்னென்னா இதை வந்து பாலிங் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பாலிங் அப்படிங்கிறவங்களோட மெஷர்மெண்ட், ஓகேவா? பாலிங் ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இதோட பாண்ட் என்ன மாதிரி டைப்புன்னு பார்க்கலாம். இப்போ பாண்ட் அப்படின்னா என்ன? இது ஒரு அயானிக் பாண்டா, கோவலன் பாண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா இந்த பாலிங் ஸ்கேல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாலிங் ஸ்கேலில் நாங்கள் சில நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த நம்பர்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு பாண்ட் இருக்குது, இப்போ NaClன்னு இருக்கா? ஓகேவா? இந்த NaCl அப்படிங்கிறது என்ன பாண்டில் இருக்குது? அயானிக் பாண்டில் இருக்கா, கோவலன் பாண்டில் இருக்கா? அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம இது மூலியமாகவே கண்டுபிடிக்கலாம்.
ஓகேவா? இதுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 இதுக்கு நம்ம என்னன்னா ஒரு 3 ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இப்போ NaCl அப்படிங்கிறத நம்ம அயானிக் பாண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எது டிஃப்ரென்ஸ்? இப்போ 1 இருக்குது, இங்கே 2.5 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன இருக்கும்? அதோட ரேஷியோஸ், அந்த ரேஷியோஸ் இருக்குல்ல, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கிடைக்கிற ஆன்சரை நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஹச்னு எடுத்துங்கன்னா இது ஒரு Cl, இல்லைனா இது Na, இது Cl, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோன்னா அது 1.7க்கு சமமாக இருந்துச்சுன்னா 50% அயானிக்காக இருக்கும், 50% கோவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது எலக்ட்ரான்ஸையும் இந்த இதில் HCl பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரான்ஸையும் அது ஷேரும் பண்ணுது. பிரித்தோன்னா அது கோவலண்ட்டாகவும் மாறுது, சாரி அயானிக்காகவும் மாறுது, ப்ளஸ்ஸும் மைனஸாக மாறிடுது. ஓகேவா? இந்த மாதிரி திங்ஸ். செகண்டு இப்போ HCl இந்த மாதிரி ஆட்டம் எடுத்துட்டோம். ஓகேவா? இதில் எல்லாத்தோட ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1.7க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1.7 விட கிடைக்கிற நம்பர் அதிகம். இப்போ 2.5, 3.5 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே அயானிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், ஏங்கிற ஆட்டமும் பிங்கிற ஆட்டம் இருக்குது. அது வந்து எதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.7 விட கம்மியான ரேஷியோவில் இருக்குது. அப்போ அந்த பாண்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா கோவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா எப்போதும் போல் 2 ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பீரியட்ஸ், குரூப்ஸ். இப்போ பீரியட்ஸில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? இப்போ பீரியட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி போகணும். அது நமக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி போணுச்சுன்னா அது பீரியட்ஸ். மேலேருந்து டாப் டு பாட்டம் வந்துச்சு அப்படின்னா அது குரூப்ஸ். இப்போ பீரியட்ஸில் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பீரியட்ஸில் என்னவாகுதுன்னா சைஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாதுல்ல. ஓகேவா? எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா இப்போ லித்தியம், பெரிலியம் அப்படின்னா 2 ஷெல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இப்போ சைஸ் கம்மியாகிட்டே இருக்க ஓகேவா? அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ எது அதிகமாகிடும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாகிடும். புரியுதா? பீரியட்ஸில் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா சைஸ் வர வர சின்னதாகிடும். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அதிகமாகிடும். ஏன்னா நியூக்ளியஸ்க்கு நியரஸ்ட்டாக போடுது இல்லையா, நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நியூக்ளியர் பவர் வந்து என்ன பண்ணும், வெளியில் உள்ள எலக்ட்ரான்ஸை அது அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே நீ அப்படியே ஆப்போசிட் இப்போ இப்படி வச்சுட்டோன்னா இப்போ குரூப்ஸுக்கு அப்படின்னா சைஸு போக போக எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி அதிகமாகிட்டே இருக்கும்? ஃபஸ்ட்டு லித்தியம். ஓகேவா? 2 ஷெல்லோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், லித்தியம், சோடியம் ஒரு ஷெல் எக்ஸ்ட்ரா ஆகும், அடுத்து பொட்டாசியம், அந்த மாதிரி ஒரு ஷெல் அதிகமாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எது கம்மியாக போயிடும் அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிடும். புரியுதா? இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஓகேவா?